ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரைமுகனே தேது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மற்றும் ஒரு பதிவு, அது ஜோதிட துறையிலிருந்து. இந்த ஜோதிட துறையில் சப்தமஸ்தானம் என்பது சார்ந்த பதிவுகளை பார்த்து வருகிறோம். அதாவது சப்தமஸ்தானம், அதாவது கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பார்த்து வருகிறோம். இதில் முதலில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கலப்பு திருமணம் அல்லது இருதார திருமணம் என்பதை எடுத்துக்கொண்டோம். அடுத்தது காதல் திருமணம் என்று எடுத்துக்கொண்டோம். இப்போது கலப்பு திருமணம் சார்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலில் இருதார யோகம் என்று பார்க்கும் பொழுது, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணையை பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அதற்கடுத்து காதல் திருமணம். ஒருவருக்கொருவர் நேசம் மட்டும் இருந்தால் போதுமானது, அதற்கு 7ஆம் இடம் 5ஆம் இடம் மட்டும் இருந்தால் போதுமானது என்ற சூழ்நிலையில் இருந்து காதலை தந்த ஜாதகங்கள் 12 பார்த்தோம். அடுத்து தற்போது கலப்பு திருமணத்தை தரக்கூடிய விபரீத குணாதிசயங்களை கொண்ட கிரகத்தினுடைய கதிரலைகளினுடைய தாக்கம் எவ்வாறு தன்னுடைய தாய் தந்தை உறவுகள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வித்தியாசமான இனத்தில் உள்ள ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ ஒரு ஜாதகர் எப்படி தேர்ந்தெடுக்கிறார், அந்த தேர்ந்தெடுப்பதற்கான உந்துதலை தரக்கூடிய கிரகங்கள் எது என்பது சார்ந்த தகவலைத்தான் இப்போது பார்க்கிறோம். இப்போது பார்க்கக்கூடிய ஜாதகம் 5/11/1994ஆம் ஆண்டு பிறந்தது. காலை 4:30 மணிக்கு பிறந்தது. இது காதல் உணர்வுகளின் மீது அதீத அக்கறையும் ஆர்வமும் கொண்டுள்ள மிதுனம், கன்னி ராசிகள். இந்த மிதுனம், கன்னி ராசிகளில் ஒன்று உணர்வு மறைந்திருக்கிறது அல்லது பொருளாதாரம் மறைந்திருக்கிறது. இதை தாண்டி தான் காதல் வருகிறதை ஒழிய இதை விட்டு காதல் வருவதில்லை என்பது நடைமுறையில் நிறைய ஜாதகத்தை பார்க்கிறோம். ஒன்று உணர்வுகளுக்கு தீனி போடும் வண்ணமாக அமைகிறது, அல்லது பொருளாதாரத்தை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பாடுகளாக இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்தில் புதன் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என்ற இந்த மூன்று சக்தியை பெற்றிருக்கிற ஒரு ஜாதகம். இது லக்கணத்திலேயே சொந்த வீட்டில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் அந்த 3 தகையை பெற்றிருக்கிறது. இதற்கு வேறு கிரகங்களினுடைய தொடர்பு எதுவும் இல்லை என்பதுதான் இங்கு சிறப்பிலும் சிறப்பான விஷயம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு, சுக்கிரன், ராகு, சூரியன். 2ஆம் இடத்தில் குரு சமபலம் பெற்றிருக்கிறது, ராகுவும் சமபலம் பெற்றிருக்கிறது, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது, சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறது. அடுத்து 3ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சம், 6வது இடத்தில் சனி வக்ரம், 8வது இடத்தில் கேது அதாவது நிரந்தர வக்கர கிரகம், 11வது இடத்தில் செவ்வாய். இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொருவர் வீடு கொடுத்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். அதே சமயத்தில் இந்த நவகிரகங்களும் அதனுடைய நட்சத்திர பாதங்களை எடுத்துக்கொண்ட நட்சத்திர பாதங்களும் அது பெற்ற பாகையும் சார்ந்த தகவலை இப்போது பார்ப்போம். கன்னி இலக்கணம் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்து 23.25 பாகையை பெற்றிருக்கிறது. அடுத்து சூரியன் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நின்று 18.37 பாகையை பெறுகிறது. சந்திரன் அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நின்று 8.21 பாகையை பெற்றிருக்கிறது. செவ்வாய் ஆயில்ய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நின்று 22.36 பாகையை பெற்றிருக்கிறது. புதன் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நின்று 29.56 பாகையை பெற்றிருக்கிறது. குரு விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 28.43 பாகையை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 15.25 பாகையை பெற்றிருக்கிறது. சனி சதய நட்சத்திரம் 2ஆம் காலில் நின்று 12.1 பாகையை பெற்றிருக்கிறது. ராகு விசாக நட்சத்திரம் 21.6 பாகை பெற்று நிற்கிறது. கேது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நின்று 21.6 பாகை பெறுகிறது. இவரது பிறந்தபோது சனி திசை 11 வருடம் 10 மாதம் 1 நாள்.
இதில் பாருங்கள் நண்பர்களே, சூரியன் சுவாதி நட்சத்திரம், இது ராகுனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் சுவாதி நட்சத்திரம், அதுவும் ராகுனுடைய நட்சத்திரம். சனி சதய நட்சத்திரம், அதுவும் ராகுனுடைய நட்சத்திரம். இந்த லக்னத்துக்கு 5க்குரியவன் என்று சொல்லக்கூடிய ராகு சதய நட்சத்திரத்தில் நின்று தனக்கு ஒத்துப்போகாத ஒரு இனத்திலிருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இதற்கு உதவிகரமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது புதன் வலுவாக இருக்கிறது. அதற்கு அடுத்தது புதனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொண்டு தங்களுடைய ஏற்ற இறக்கமுள்ள பலன்களை கைமாற்றிக்கொண்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து காதல் திருமணத்தை செய்து வைத்திருக்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறார். இது சற்று வலுவான அமைப்புள்ளது. ஆக இவர் பொருளாதாரத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பார். ஆனால் பொருளாதாரம் இவரை தேடி வருவதற்கு மிகவும் சிரமப்படும். ஆனாலும் இயல்பு வாழ்க்கைக்கு பொருளாதாரம் இல்லாமல் போய்விடுவதற்கான வாய்ப்பில்லை. ஏன் என்று கேட்டால் 2க்குரியவன் 2லேயும் ஆட்சி பெற்றிருக்கிறார். லக்னத்தில் லக்னாதிபதியும் ஆட்சி உச்ச மூலத்திற்கான 3 தகுதியை பெற்றிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சனியை குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கிறது, கேதுவையும் பார்க்கிறது, தன்னுடைய 9ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கிறது. இவருடைய ஜீவனம் சற்று கடினமாக இருந்தாலுமே கூட பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. இதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. செவ்வாயும் புதனும் ஒருவருக்கொருவர் சார பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது என்பது இதில் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆக இவருக்கு குழந்தைகள் வந்த பிறகு செல்வாக்கு வரும். செல்வாக்கு வந்த பின்னாடி கௌரவம் வரும். கௌரவம் வந்த பின்னாடி ஒரு இடமாற்றம் வரும். அந்த இடமாற்றம் வந்த பிறகு இவர் மிகப்பெரிய யோகத்தை உச்சத்தை எட்டுவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்போ தற்போது குழந்தைகள் இருக்கிறது. ஆக இயல்பு வாழ்க்கைக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. லக்னத்துக்கு 5க்குரியவன் 6ஆம் இடத்தில் வக்கரம் பெற்றிருப்பதால், அதுவும் ராகுவனுடைய பார்வை ராகுவுக்கு திரிகோணத்தில் காற்று ராசியில் இருப்பதால் இவர் தந்தை வழி சொத்து இவருக்கு உதவி இல்லாமல் போனது. சூரியனும் நீச்சம் பெற்றதால் தந்தை வழியினுடைய ஆதரவும் இவருக்கு பற்றாக்குறையாய் போனது அல்லது ஆதரவாக இல்லாமல் போனது என்பது சில பலகீனமான தகவல்கள். அதே சமயத்தில் எப்படி இருந்தாலுமே கூட இதில் எந்த ஒரு கிரகம் நீச்சம் பெற்றாலும் சூரியன் நீச்சம் பெற்று ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சம்பந்தப்பட்டு விட்டான். ஆக நீச்ச பங்கம் ஏற்பட்டு விடுகிறது. சந்திரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்று நீச்சபங்க யோகம் பெற்றிருக்கிறது என்பது கூடுதல் சிறப்பான விஷயம். அதே சமயத்தில் குரு சுக்கிரன் எந்த ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் குரு சுக்கிரன் சேர்ந்து குருவோ சுக்கிரனோ இதில் யாராவது ஒருவர் ஆட்சி பெற்றிருந்தால் அவருக்கு பிற்காலம் என்பது மிகச் சிறந்த வாழ்க்கையாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. காரணம் என்னவென்றால், லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 9க்குரியவனும் அவனே, 12க்குரியவனும் அவனே. அவன் காலபுருஷனுக்கு 2-7க்குரியவனோடு சம்பந்தப்பட்டிருக்கான். ஆக நோகாமல் நோன்பு கும்பிடுவது எப்படி என்பது இப்படிப்பட்ட மனிதர்களிடம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்போடு ஜனனம் எடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையை செய்யும் என்றாலுமே கூட அது எதனுடைய அடிப்படையில் செய்கிறது என்பது, எதனுடைய தன்மையோடு செய்கிறது என்று பார்க்கும் பொழுது அது தான் நின்ற வீட்டில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை பெறுகிறதோ, அந்த கிரகம் என்ன நிலையில் இருக்கிறதோ அந்த நிலையை அனுசரித்துத்தான் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய வேலையை முழுமையாகவோ அல்லது அரைகுறையாகவோ அல்லது சங்கடப்படுத்தும் வண்ணவோ அல்லது சந்தோஷப்படுத்தும் வண்ணமாகவோ செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நடைமுறையில் பார்க்கிறோம். சரி நண்பர்களே, இப்படி ஒவ்வொரு ஜாதகம் நமக்கு ஒவ்வொரு புதிய தகவலை தந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் சற்று கூடுதலான விஷயம். அதே சமயத்தில் இந்த காணொளிகளை பார்க்கும் நண்பர்கள் இந்த காணொளிகளை பார்த்து ஒரு ராசி கட்டத்தை போட்டு எழுதி வைத்து சேகரித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 5 ஜாதகம் போட்டோமானால் இதில் கலப்பு இனமும் 12 ஜாதகம் வந்து விடுகிறது. அதே சமயத்தில் இதற்கு அடுத்து இயல்பான திருமணம், பெற்றோர்கள் செய்து வைக்கக்கூடிய திருமணம், எந்த தசாபுத்தி, எந்த லக்கணத்துக்கு எந்த தசாபுத்தி திருமணத்தை தருகிறது என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். இப்படி எண்ணற்ற இன்னும் காணொளிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னோடு பயணியுங்கள். உங்களுடைய சந்தேகமோ உங்களுடைய எண்ணங்களோ எதுவாக இருந்தாலும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆக கருத்து பெட்டிக்கு வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். அது
எங்களுக்கு மேலும் ஊக்கத்தை தரும் அல்லது எங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9789729999 மற்றும் ஒரு எண் 9791199649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.